நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய நடிகருடைய படம் ரிலீஸ் ஆகுதுனாலே அது ஒரு திருவிழா மாதிரி தான். அதுலேயும் இப்போ ஒரு நடிகருடைய கடைசி படம்னு ஒரு பேச்சு கிளம்புனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு உச்சகட்ட எதிர்பார்ப்பில் தான் இப்போ ஜனநாயகன் படம் இருக்கு. பல வருஷமா கோடிக்கணக்கான ரசிகர்களை தன் பக்கம் வச்சிருக்கக்கூடிய நம்ம தளபதி விஜய் அவருடைய ஆக்டிங், டான்ஸ்னு எல்லாத்துலேயும் ஒரு தனி முத்திரை பதிச்சவர். இப்போ அவர் அரசியலுக்கு போகிறதுனால இந்த ஜனநாயகன் தான் அவருடைய கடைசி படமாக இருக்கும்னு சொல்லப்படுது. இதனாலே இந்த படத்துக்காக தமிழ்நாடே காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். முதல்ல இந்த படம் 2026 பொங்கலுக்கு வரும்னு சொன்னாங்க. தளபதி படம்னாலே பொங்கல் ரிலீஸ்னா தியேட்டரில் திருவிழா மாதிரி இருக்கும்ல. ஆனால் சென்சார் போர்டில் சில சிக்கல்கள் இருந்ததுனால படம் ரிலீஸ் ஆகிறதுல கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அதனால ரசிகர்கள் ஒரு பக்கம் அப்செட் ஆனாலும் படத்துடைய ஹைப் கொஞ்சம் கூட குறையல. ஞாபகம் இருக்கா? போன வருஷம் மலேசியாவில் நடந்த ஆடியோ லான்ச் தமிழ் சினிமா வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்துச்சு. அதை பார்த்துட்டு படம் எப்போ வரும்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் விஜய் சார் தேர்தலில் பிஸியாக இறங்கிட்டாரே. அவருடைய அரசியல் பயணம், மீட்டிங்னு நியூஸ் முழுக்க அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி தான் பேச்சாக இருந்தது. இப்போ ஒரு வழியாக தேர்தல் எல்லாம் முடிஞ்சாச்சு. அதனால ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸ் பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் கிடச்சிருக்குது. வர மே மாதம் 8ஆம் தேதி, அப்படி இல்லைன்னா 14ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் பண்ணியிருக்காங்களாம். இந்த தகவல் வந்த உடனே சோஷியல் மீடியாவில் ரசிகர்கள் பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இது விஜயோடைய கடைசி படம்ன்றதுனால இது வெறும் ரிலீஸ் மட்டும் இல்லை, ஒரு சரித்திரமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இத்தனை வருஷ திரைப்பயணத்தை ரசிகர்கள் எப்படி தியேட்டரில் கொண்டாட போறாங்கன்னு பார்க்கவே ஆர்வமா இருக்குது. நீங்க ஜனநாயகன் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க? இதுதான் விஜயோடைய கடைசி படமா இருக்கணுமா? உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.